சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 20/3/2026 வெள்ளிக்கிழமை, பங்குனி மாதம் 6ஆம் நாள், துவிதியை திதி இன்று நள்ளிரவு 2:31 வரை, ரேவதி நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 2:28 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல திருப்புமுனையான சம்பவங்கள் நடக்கக்கூடிய இனியதொரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அறிமுகம் செய்து அதன் மூலமான லாபங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத நன்மைகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் அட்டமாதிபதியாகி அவரே 11ஆம் இடத்துல இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார். முன்னர் முடியாது அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் இன்றைக்கு எதிர்பாராத விஷயத்தில் ஒரு எதிரியை நண்பராகிறது, எதிர்த்தரப்பிலிருந்து ஒரு நல்ல தகவல்கள் வர்றது, அல்லது எதிராளியுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல டக்குன்னு அடித்து ஒரு சக்ஸஸ் ஆகிறது போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் ஒரு வாரம் 10 நாட்களுக்கு இப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு நடக்கும். எதிரியே தப்பு செஞ்சு நமக்கு சாதகமாக அமையும் இல்லையா, அந்த மாதிரியான சில விஷயங்கள் இதுவரைக்கும் நம்ம தவறாக கணக்கு போட்டிருந்த ஒரு விஷயத்தில் ஒரு ஞானோதயம் மாதிரி ஒன்று ஏற்பட்டு, அடாடா இப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டோமே, இதை இப்படி நம்ம பண்ணியிருந்தா தானே கரெக்டு என்ற மாதிரியாக நம்ம முன்னேறதற்கு தேவையான ஒரு உதவிகள் எதிர்பாராத விதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கூட சில பேருக்கு வேலை செய்யும். இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த தொழில் நல்லது, அந்த தொழில் நல்லதா, எதை செய்யலாம், ஏது செய்யலான்ற மாதிரியாக கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய, மேஷராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 10ஆம் வீட்டிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். மனைவியின் பேரில் தொழில் வச்சுருக்கிறவங்க அல்லது வேலைக்கு போய்கிட்டே இன்னும் ஒரு சைட் பிஸ்னஸ் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அதை ஒய்ஃபு தான் முழுக்க கவனிச்சுக்கிறாங்க என்கின்ற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. கூட்டுத் தொழில் மிகப்பெரிய அளவில் நல்லதாக இருக்கக்கூடிய நாளாகவும், கூட்டுத் தொழில் செய்யலாமான்ற ஒரு டைலமாவில் இருக்கிறவங்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவோம் இல்லையா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரியாக செய்யலாம், கவலைப்படாதீங்க, இவரை நம்பலாம் என்கின்ற ஒரு திட முடிவு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நண்பர்களுக்குள்ள கூட இன்றைக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலையில் உண்டு. பெரும்பாலோருக்கு இன்றைக்கு அண்ணன் அக்காள்களின் மூலமாக ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தவங்க, இதை பண்ணினா நஷ்டம் வந்துடுமோ, அதை பண்ணால் நஷ்டம் வந்துடுமோ நினைக்கிறவங்களுக்கு இன்னும் சில மாதங்களுக்கு உங்களுக்கு நல்ல காலங்கள் தான் இருக்கின்றது. நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தைரியமாக எதையும் செய்யலாம் என்கின்ற மாதிரியாக வேறு எங்கோ இருந்து ஒரு தகவலோ அல்லது உதவி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோ கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு மாற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி இன்றைக்கு 9ஆம் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்பாவுடைய உடல்நலத்தை பற்றி கொஞ்சம் கவலைப்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு நிச்சயமாக உண்டு. வயதான அப்பா தனியாக இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அது என்ன பண்ணலாம், அல்லது தாய் தந்தையரில் 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. மருத்துவ செலவுகள் பண்ணால் கூட டாக்டர் ஒரு மாதிரியாக சொல்கிறாரு, வயசாயிடுச்சுன்றார், அப்படி சொல்கிறார், இப்படி சொல்கிறார், என்ன பண்ணலாம் என்கின்ற ஒரு குழப்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட மாலை 4 மணிக்கு பிறகு அத்தனையும் தீரக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வீடு கட்டுறதன் மூலமாக கடன்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. அதாவது வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலான்ற ஒரு தைரியம் வரும். வீடு சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருக்கின்ற தடைகள் விலகக்கூடிய அமைப்பு. சொந்த ஊரில் வீடு கட்டலாமா அல்லது இருக்கிற ஊரில் வீடு கட்டலாமா என்கின்ற ஒரு குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு மனைவியோ கணவனோ நல்ல ஐடியாவை சொல்லக்கூடிய அமைப்பு. குடும்பத்திற்குள்ளேருந்தே ஒரு நல்ல ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்புன்னு மிதன ராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு தெளிவற்ற நிலைமை விலகக்கூடிய ஒரு யோக நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதியும் 5ஆம் இடத்து அதிர்ஷ்ட அதிபதியுமான செவ்வாய் இன்றைக்கு 8இல் மறைந்திருந்தாலும் அப்படியே குருவோட பார்வையில் இருக்கிறார்.
குழந்தைகளால் இன்றைக்கி அதிர்ஷ்டம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பிள்ளைகளை பற்றின ஒரு நல்ல பேர் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். தூர இடங்களில் இருக்கிற குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ, அவங்க படிக்கிறாங்களா இல்லையா, வேலை செய்கிறாங்களா இல்லையா, ஹெல்த் எப்படி இருக்குது, உடல் எப்படி இருக்குது, மனசு எப்படி இருக்குது, மறைக்கிறாங்களா, பேச மாட்டேன்றாங்களே, வெளிப்படையாக மனசில் இருக்கிறத சொல்ல மாட்டேன்றாங்களே, திரும்பி வர்றதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்களே, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்களே, இந்த மாதிரியான பிள்ளைகளை பற்றிய குழப்பங்கள் எல்லாம், தொல்லைகள் எல்லாம் அப்படியே நல்லபடியாக விலகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. பிள்ளைகளிலிருந்து எதிர்பாராத நல்ல செய்திகள் இன்றைக்கு கண்டிப்பாக வரும். அப்பா நான் இப்படி பாஸ் ஆகிட்டேன், அம்மா நான் இப்படி பண்ணிட்டேன், இது விஷயம் இப்படி பயப்படுற மாதிரி இல்லை, டக்குன்னு இப்படி முடிஞ்சு போச்சு என்கின்ற மாதிரியாக தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இங்கேயே இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் தாங்க இருக்குது. தொழில் வேலை அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக விலகும். கடகராசிக்கார பெற்றோர்களுக்கு இந்த 3 வருடங்களாக இருந்து வந்த ஒரு கண்ணை கட்டின நிலைமைகள் எல்லாம் அப்படியே மாறக்கூடிய சுப நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 7ஆம் இடத்துல மருகேந்திரத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தியிருந்தவங்களுக்கு இன்றைக்கு மனைவி வழி மூலமாக ஏதாவது ஒரு மாற்றங்கள், ஏதாவது ஒரு உதவிகள் வரக்கூடிய அமைப்பு. மாமனார் ஹெல்ப் பண்ணார், மச்சாங்காரர் கொடுக்குறேன்றாரு, ஏதோ கொஞ்சம் குறைஞ்ச வட்டிக்கு இல்லைங்க நான் கடனாகவே கைமாத்தாவே கொடுக்குறேன் அல்லது இங்கே குறைஞ்ச வட்டிக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மனைவி சார்ந்த வழிகளில் ஏதாவது சிம்மராசிக்கார ஆண்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். சிம்மராசிக்கார சகோதரிகளுக்கு கணவரால் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தங்கள், மன வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிட்டார், என்ன பண்ணாலும் இதை மாறவே மாட்டேன்றாரு, எனக்கு தெரியாமல் இந்தந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, தேவையில்லாமல் இதை ஆரம்பித்து வச்சுக்கிட்டு அப்படியே சிக்கலில் கிடக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில் ஏறவே வேறாது. இந்த மாதிரியாக தன்னுடைய கணவனை பற்றி ஒரு மாதிரியாக ஆற்றாமை எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் உங்களுடைய பேச்சை கேட்க ஆரம்பிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம மனைவியுடைய பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒன்று நடந்திருக்காதுன்ற மாதிரியாக உங்களை பற்றிய நல்ல பெருமையாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தருகின்ற விதமாக ஒரு மாற்றம் நடக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும். எதிர் முகாமிலிருந்தே உங்களுக்கு நண்பராக ஒருவர் மாறக்கூடிய அமைப்போடு இன்றிலிருந்தே அப்படியே உண்டு. எதிரியே உங்களுக்கு சாதகமாக சில தவறுகளை செய்யக்கூடிய நாளாக கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைஞ்சிருக்குது. சிலருக்கு சிறிய பயணங்கள், ஒரு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்குள்ளே டக்குன்னு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனோமா, இவரை போய் பார்த்தோமா, இந்த விஷயத்தை முடிச்சுட்டதும் அந்த சோம்பல் விலகக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்களே, ரொம்ப நாளாக இதை பார்க்கணும் முடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், எங்கப்பா முடியுது என்கின்ற மாதிரியாக தன்னைத்தானே நொந்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே டக்குன்னு ஒரு சுறுசுறுப்பாக எந்திரிச்சு ஒரு விஷயத்தை இன்றைக்கு முடித்தோம் என்கின்ற மாதிரியாக மாலை 4 மணிக்கு பிறகு ஒரு வருமானம் வருகிறதே, சற்று நிம்மதியாக அதை முடிச்சிட்டோமேன்ற மாதிரியான ஒரு பூரிப்பு உணர்வுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து கவலைகள் கண்டிப்பாக போகும். வியாபாரம் நல்லா இருக்கும், தொழிலில் அது கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். சிகப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, செம்மண் பூமியில் விவசாயம் பண்ணுறவங்க, செங்கல் சூளை வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல வருமானம் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 5ஆம் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார். குழந்தைகளால் வருமானங்கள் வரக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு உண்டு. நல்ல வேலை கிடைக்கல, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, பொண்ணுக்கு வேலை கிடைக்கல, குடும்பம் அமையலை, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் சரியாக வர மாட்டேங்குது. இந்த மாதிரியாக ஆண் பெண் குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க, நல்லா தாங்க பரீட்சை எழுதுறாரு, 10 மார்க்கு கம்மியாக வாங்கிடுறாரு, கண்ணு முன்னாடி நல்லா எழுதுறாரு, கண்ணு முன்னாடி நல்லா படிக்கிறாரு, இதெல்லாம் நினச்சி கொஞ்சம் மனசை போட்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெற்றோர்கள் எல்லாருக்குமே குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள், அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய குழந்தைகள் எவ்வளவோ தேவையில்லை என்ற மாதிரியாக குழந்தைகளை பற்றிய நல்ல உணர்வுகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்கள் எல்லாருக்குமே எதிர்காலம் பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் உண்டு என்ற நம்பிக்கை வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. சிலருக்கு தெற்கு நோக்கிய பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, சென்னையில் இருப்பவர்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு, மதுரை சார்ந்த இடங்கள் இருக்கிறவங்களுக்கு கன்னியாகுமரி மாதிரி போகிற இடங்கள், அதன் மூலமாக
நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு என துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருமளவு நல்லதுகள் மட்டுமே நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு 4ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். மிகப்பெரிய யோக பலன்கள் ஏற்படக்கூடிய நாளாக, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அம்மானால ஏதாவது ஒரு மருத்துவ செலவு, அம்மா கொஞ்சம் நமக்கு மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறது. இன்றிலிருந்து ஒரு 10 நாட்களுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு பலன்கள் நடக்கும். என்னப்பா நான் உன்னை அப்படி சொல்லணும்னு நினச்சேன், இப்படி பண்ணணும்னு நினச்சேன், நீ இப்படி பண்ணி வச்சிருக்கிறியே, அம்மா சொன்னதை நீ கேட்கவே மாட்டியா என்கின்ற மாதிரியாக தெய்வத்தை விட மேலான நம்ம அப்படியே லேசாக கடிந்து கொள்ளக்கூடிய அமைப்போல் இன்றைக்கு நடக்கும். உடனே டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உஷாராகி அம்மா சொன்னது இப்படி நடக்குதா அப்படி நடக்குதா, இந்த பலன் ஒரு 10 நாட்களுக்குள் நடக்கக்கூடிய அமைப்போல் நிச்சயமாக உண்டு. தாயின் மனதிற்கேற்றாற் போல் அதை செய்து கொடுக்க வேண்டுமே என்கின்ற அமைப்பில் தாய் மீது அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு சிகப்பு நிற பொருட்களின் மீது இப்போது ஈடுபாடு வரும். கட்டிடம் சார்ந்த தொழிலமைப்போடு தொடர்பு கொண்டவர்கள், ரியல் எஸ்டேட் பார்க்குறவங்க, அல்லது பூமி சார்ந்த தோண்டுது போன்ற ரிக்கு போன்ற ஒரு கிணறு வெட்டக்கூடிய தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க, போர் போடக்கூடிய தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல வருமானங்கள் வரக்கூடிய வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி சந்தோஷ செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கையில் காசு இருக்கிற நேரம் பார்த்து தங்கச்சி இப்படி கேட்டுச்சு பார், பரவாயில்லப்பா பாப்பா கேட்டுச்சு, டக்குன்னு ஏதாவது அதுக்கு வாங்கி கொடுத்துருவோன்ற மாதிரியாக திருமணம் ஆன தங்கையோ அல்லது திருமணம் ஆகாத தங்கையோ விரும்பி கேட்ட ஒன்றை அப்படியே ஒரு முழு மனதாக அண்ணனாக அக்காளாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற விதமாக அப்படியே வாங்கி கொடுக்கக்கூடிய நாள். தம்பி தங்கைகளுடைய மனமறிஞ்சு ஒன்றை செய்து கொடுக்கக்கூடிய நடக்கக்கூடிய நாளாக இப்பொழுது மூத்த அண்ணனாக அக்காளாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு செலவு செய்து ஒரு அறிமுகம் கிடைக்கும். இதில் பாருங்கள், சும்மா ஒருத்தர் அறிமுகம் ஆகிறதுக்கும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு 1000 ரூபாய் டிஃபன் பில்லு, அந்த பில்லு இந்த பில்லு கட்டினதுக்கு அப்புறம் தான் அவருடைய அறிமுகம் கிடைக்குதுன்ற மாதிரியாக ஒரு பொருட்செலவு செய்து ஒரு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையுங்க. 3ஆம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் மருத்துவத்துறையில் தோற்று போனவர்கள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க அல்லது டாக்டருக்கு நீட்டுக்கு பரீட்சை எழுதி இன்ன வரைக்கும் நான் எழுதவே முடியலைங்க, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்களில் சாதகங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளுங்க இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 2ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாற்றம் நிறைந்த சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. பணம் வரக்கூடிய நாள், அது ஒன்று தானங்க வாழ்க்கையில் எல்லாமே. பணம் இல்லைன்னா இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் மனிதருடைய வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. கடந்த ஒரு 7-8 வருடங்களாகவே நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தோம், ஏன் இப்படி இருக்கிறோம், நல்லா சம்பாதிக்கும் போது நமக்கு இருந்த மரியாதை வேறு, இன்றைக்கு எல்லாம் இழந்ததற்கப்புறம் இருக்கின்ற மரியாதை வேறு, மறுபடியும் எப்படி அதை திருப்பி கொண்டு வருதுன்ற மாதிரியான சில சூழ்நிலைகளில் சிந்தனைகளில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் விழிப்புணர்வு வரக்கூடிய நல்ல வழிகள் தெரியக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். பெரும்பாலானவருக்கு இன்றைக்கே கொஞ்சம் காசு கிடைக்கும். 100 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 1000 ரூபாய் கிடைக்கக்கூடிய அளவு, உங்களின் வருமானத்தை விட ஒரு 10 மடங்கு உயர்வாக வருமானங்கள் இருக்கக்கூடியதற்கு என்னென்ன வழி என்கின்ற சில நல்லவைகள் நடக்கக்கூடிய அடையாளம் காட்டப்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட தீரக்கூடிய அமைப்புகள் உண்டு. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அருமையான நல்ல 2வது வாழ்க்கை அமையும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய, அதற்கான சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் இன்றைக்கு தன்னுடைய ராசியிலேயே குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய வியாபார ஒரு ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தொழிலில் என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், உலகத்தோடு ஒட்டி வாழ்வதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இன்றைக்கு பாருங்கள், தொழில் இப்படி ஆகிப்போச்சு, அது இப்படி ஆகிப்போச்சு, முன்ன மாதிரிலாம் இல்லைங்க, அப்டேட் ஆகிடுச்சு. நெட்டுன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, சோஷியல் மீடியாவில் இப்படி டெவலப் பண்ணலான்றாங்க, அப்படி டெவலப் பண்ணலான்றாங்க. இந்த மாதிரியாக
தொழிலை விருத்தி செய்வதற்கு என்ன அமைப்புகள் வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றி மனம் ஆராயக்கூடிய ஒரு சிறப்பான அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. ரொம்ப பெரிய அளவில் ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். சகோதர உறவுகள் இன்றைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் அனைவருக்குமே உண்டு. காவல்துறையில் வேலை செய்யணும் அல்லது மிலிட்ரியில் போய் சேரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, காவல்துறையில் வேலை செய்கிறதுக்கு ஒரு 2-3 அட்டம்ப்ட்டு சரியாக வரலங்க, மிலிட்ரி தான் என்னுடைய கனவாக இருக்குது, பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள், ரயில்வே துறையில் தான் வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட அரசு துறையில் பணி செய்ய வேண்டும், அதிகாரம் உள்ள ஒரு பணியில் இருக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய இளைய பருவ கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் அதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். தாய் வழி தந்தை வழி உறவுகளின் மீது ஏதேனும் ஒரு வகையில் வருத்தங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு சித்தப்பா பெரியப்பானால ஏதாவது செலவுகள் வரக்கூடிய அமைப்பு, அத்தைமார்கள் போன்றவர்களோடு கொஞ்சம் கசப்புணர்வுகள் வரக்கூடிய அமைப்பு. உறவுகள்னாலே இப்படி தாங்க, நம்ம ஒரு நிலைமையில் இருக்கிறோம், நம்ம கஷ்ட நஷ்டம் என்னன்றதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, அவங்க விஷயத்தை தான் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு வந்து நிற்பாங்கன்ற மாதிரியாக உறவுகளின் மீது கொஞ்சம் சலிப்புகள் வரக்கூடிய நாளாக இருந்தாலும் கூட மாலை 4 மணிக்கு பிறகு அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சில சூழல்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள், சிலருக்கு மேற்கு நோக்கி பயணங்கள் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஏற்கனவே தூர இடத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகளிலேயே சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய கொஞ்சம் உயர்வான சில நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். நேற்று சிம்ம லக்னத்திலையும் ராசியிலையும் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆளுமை தன்மையை பற்றி விரிவாக பார்த்துட்ட நிலைமையில் சிம்மத்திற்கு அடுத்த ராசி காலபுருஷனுடைய 6வது வீடுன்னு சொல்லப்படக்கூடிய கன்னி லக்னம், கன்னி ராசியில் பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், அந்த கன்னி ராசிக்கு கன்னி லக்னத்திற்கு கிடைக்கக்கூடிய வேறு கிரக தொடர்புகளை வச்சு அந்த குணங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதை இன்றைக்கு விளக்கமாக பார்க்கலாம். கன்னிராசி உண்மையிலே புத்திசாலித்தனமான ராசி. மிதுன ராசியில் சொல்லும்போது மிதுனம் ஞானமுள்ள வீடுன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கன்னி அறிவுள்ள வீடு, புத்தக அறிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒருத்தரை புத்தக புழு, கல்வியின் மூலமாக மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த கன்னியோடு சேர்ந்தது. ஒரு பையன் 100க்கு 100 எடுக்கிறாரு, நல்ல மனப்பாடத்திறனில் இருக்கிறார், 90% அண்ட் அபோவ். இந்த பையன் வகுப்புலேயே படு சுட்டிங்க, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரேங்க்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஃபஸ்ட் ரேங்க் எனப்படுகின்ற இன்றைய கல்வி முறை அமைப்பிற்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பது இந்த கன்னி வீடுங்க. கன்னியா லக்னத்தில் பிறந்து புதன் வலுவாக இருப்பவர்கள் நல்ல மனப்பாடத்திறன் கொண்டவர்களாக மிகச்சிறந்த படிப்பாளிகளாக இருப்பார்கள். உண்மையை சொல்லப்போனால் மெடிக்கலும் படிக்கிறாரு, கம்ப்யூட்டரும் படிக்கிறாரு, கணக்கும் படிக்கிறாரு, சிஏ படிக்க வைக்கலாமா, நீட் எழுத வைக்கலாமான்ற ஒரு குழப்பம் வருது பாருங்க. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் கன்னிராசி கன்னி லக்னத்தில் நான் அடிக்கடி சொல்வதைப் போல சந்திரன் வலுவாக, ராசி என்று சொல்லப்படக்கூடிய இந்த சந்திரன் வலுவாக பௌர்ணமி அமைப்பில் இருக்கும்போது அவருக்கு நேரெதிரில் புதன் இருக்கக்கூடிய கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட எதை படிப்பது, எதை படித்தாலும், எந்த பாலை போட்டாலும் 6 அடிக்கிறார் என்கின்ற மாதிரியாக எந்த கல்வி முறையை கொடுத்தாலும் 90% மேல் மார்க் எடுக்கிறார்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த கல்வி சார்ந்த வீடு, சரஸ்வதி குடியிருக்கிற வீடு இந்த கன்னி வீடு, இந்த கன்னி ராசிங்க. அப்போ ஒருவர் கன்னி வலுத்திருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கன்னி வலுத்திருக்கிறதுனா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சுமவளு கோட்பாட்டின் அடிப்படையில் மற்ற எந்த கிரகம் வலுத்திருக்கிறது என்பதை பார்த்து, சுபத்துவமாக இருக்கிறது என்பதை பார்த்தே ஒருவருடைய தொழில் அவர் எதில் பிழைக்க போகிறார்ன்றதை தசாபுக்திகளின் அடிப்படையில் கண்டிப்பாக தீர்மானித்திடலாம். கன்னி வலுத்தவர் நல்ல பெரிய புத்திசாலியாக இருப்பார். கன்னியில் பாவக்கிரகங்களுடைய தொடர்புகள் இல்லைன்னா ரொம்ப பெரிய பாசிட்டிவ் மைண்டாக இருப்பார். ஜோதிடம்லாம் இவருக்கு நல்லா வரும். கணிதம், கணக்கு, வழக்கு, அக்கௌண்ட்டு, வானவியல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரங்களை பற்றிய ஒரு வானத்தை பற்றிய ஒரு ஆய்வு, இஸ்ரோவில் வேலை செய்கிறவர், நாசாவில் வேலை செய்கிறவர், அவங்க எல்லாருக்குமே பாருங்கள் அந்த கன்னியா லக்னமாக இல்லைனாலும் கன்னியா ராசியாக இல்லைனாலும் கன்னி வீடு என்று சொல்லப்படக்கூடிய இந்த வீடும் அந்த புதனும் கூடுதல் சுபத்துவமாக நிச்சயமாக 100% சரியாக அமைந்திருப்பார்கள். ஆக 12 வீடுகளில் எந்த வீடு வலுத்திருக்கிறதோ, எந்த வீடு சுபத்துவமாக இருக்கிறதோ, அது உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் அது என்ன ஆதிபத்தியமாக இருக்கிறதோ அதனுடைய பலன்களை உங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் என்பதன் அடிப்படையில்
கன்னி வீடு வலுத்திருப்பவர்கள் புத்திசாலித்தனமாக இருப்பார்கள். புத்திசாலிகள் எல்லாருமே ஜெயிச்சிடறதில்லை, அதையும் நீங்கள் பார்க்கணும். கன்னி வலுத்திருந்தால் இவர் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அது தசாப்தி அமைப்புகளாக இருக்கும். ஒரு பழைய பாடல் வரிகளை பார்த்தீங்கன்னா கூட, புத்தியுள்ள மனிதர் யாவும் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் யாவும் புத்திசாலி இல்லை என்பது பழைய பாடல் வரி. அது வாழ்க்கையில் யதார்த்தத்தை, ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எந்த வீடு வலுத்திருக்கிறது என்றாலும் கூட அவருடைய அமைப்பின் அடிப்படையில் அவர் வெற்றி அடைவாரா தோல்வி அடைவாரா என்பதை தசாபுக்திகள் தான் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ஆக கன்னி வலுத்திருந்தாலோ, கன்னிக்கு நேராக மீனத்திலேயோ அல்லது மேஷத்திலேயோ சந்திரன் சுபத்துவமாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கும் பொழுது அங்கே கன்னியில் புதன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பார். அந்த புத்திசாலித்தனத்தை நல்ல வழிகளில் செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மைகளில் இருப்பார் அப்படிங்கிறதாங்க உண்மை. உண்மையிலேயே புத்தி உள்ளவன் பலவான் இல்லையா? எந்த ஒரு நிலைமைகள் இருந்தாலும் ஒரு புத்தி உள்ளவன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் பின்னால் தன்னுடைய புத்திசாலி சாதுரியம் அறிவாளித்தனத்தால் எழுந்திருத்து மேலே வந்து விடுவார் என்பதன் அடிப்படையில் எந்த வீடு பலவீனமாக இருந்தாலும், எது எப்படி இருந்தாலும், இந்த புத்தியை கொடுக்கக்கூடிய வீடான கன்னி மட்டும் கொஞ்சம் வலுவாக இருந்தால் ஒரு மனிதர் சரிவிலிருந்து கூட மீண்டு எழுந்து விடக்கூடிய அளவிற்கு ஒரு புத்திசாலித்தனமான குணத்தை கொண்டிருப்பார் என்பது தாங்க உண்மை. அடுத்து துலாம் வீடுன்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் பிறந்தவர்கள், அந்த துலாம் வீடு எப்படி இருக்க, துலாம் ராசியாக இருக்க பிறந்தவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.